பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்கும்பா. அக்கா எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? அப்படியேதான் ரொம்ப நல்லா இருக்காரு. காவேரி அப்பாடா தேரோட்டத்துல காணாம போன புள்ள. ஐயோ, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல. அக்கா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கானா? பின்ன சிவாவும் இவனும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவா தம்பியோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? அம்மா இது ஸ்வேதா என்னோட ஒய்ஃப். ஓ அப்படியா? வாமா. சரி வாங்க வந்து உட்காருங்க. வாமா வந்து உட்காருங்க. அம்மா இந்தாங்கம்மா. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும்மா. சரி சரி உட்காருங்க. உட்காருங்க. காவேரி இதை எடுத்து போய் உள்ள வை. சரிம்மா. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்கம்மா. நாங்க இன்னும் வீட்டுக்கே போகல, நேரா இங்கதான் வரோம். ஓ அப்படியா? ஆமாமா, சிவாவும் ஜனனியும் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்னால அவனை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, சிவாவும் என்ன காண்டாக்ட் பண்ணல. ஊருக்கு வந்தவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியலையா, அதான் நேர்லயே பாத்துட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஐயோ, சிவாவும் திருவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. பார்த்தா ரொம்ப நேரம் பேசுவாங்களே. சிவாவுக்கு இப்ப எது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரெண்டு பேரும் சந்திச்சா அவனுக்கு மெமரி லாஸ் ஆன விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருமே. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. பயப்படாதீங்கம்மா. இப்பவும் சிவாவை ஊர் சுத்த கூட்டிட்டு போயிடுவான்னு பயப்படுறீங்களா? ஸ்வேதா, ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க. வீட்லயே தங்க மாட்டானுங்க, எப்பவும் சுசீந்திரன் தெப்ப குளத்திலே கிடப்பானுங்க. கன்னியாகுமரி கடலை விட்டுட்டீங்களேக்கா. ஐயோ, சின்ன வயசுல நடந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுறானே. சிவா வந்தான்னா இவன் கிட்ட நல்லா மாட்டிக்குவான் போல இருக்கு. ஸ்வேதா, உனக்கு ஜனனிய நல்லா தெரியுமா? தெரியும். அக்கா இது என்னக்கா கேள்வி? எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் ஒன்று இருக்கு, அதுல எல்லாருக்கும் ஜனனியை பத்தி தெரியும். ஆமா, சிவா எங்க காணோம்? அவனும் ஜனனியும் என் பொண்ணை கூட்டிட்டு கடைக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. அந்த சந்தோஷம் போயிடுச்சு, என் பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துறேன். சரிங்கம்மா. என்னது, எங்க போயிருந்தனா? ஆமா, என்னடா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? திரு, அவன் என்ன கேக்குறான்னு உனக்கு புரியலையா? நீ இத்தனை நாள் ஊருக்கு வராம மலேசியாலேயே என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறான். நீயும் அவனும் மலேசியாவுக்கு ஒண்ணு வேலைக்கு போனது அவனுக்கு மறந்தா போயிருக்கும். ஆமா, என்னடே மலேசியால இருந்து நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ இன்னும் வரலையான்னு கேட்டேன். ஓ அப்படியா? நான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேலை அம்மா காப்பாத்தினாங்க, இல்லைன்னா மாட்டிருப்பேன். ஏய் சிவா, எப்படிடா இருக்க? கொஞ்சம் வெயிட் போட்டிருக்க. ஜனனியும் அம்மாவும் சேர்ந்து நல்ல சாப்பாடு போடுறாங்களா என்ன? கொலஸ்ட்ரால செக் பண்ணிக்கோமா அவனே.
மச்சான் யார் இது என்னென்னமா பேசுறாங்க? சிவா என்ன தெரியல? தெரியலையே. டேய் ஏடா ஸ்வேதாவை தெரியலங்கிற? தெரியுதுடா, ஆனா யாருன்னு தெரியல. ஸ்வேதாங்கிற பேரே எனக்கு தெரியாது, ஞாபகமே இல்ல. போதுமா? ஐயோ இவன் இப்படி மாட்டி விடுறானே, எப்படி சமாளிக்கிறது? டேய் சிவா, சும்மா விளையாடாதடா. ஸ்வேதா உனக்கு ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். ஸ்வேதா பாவம்டா. ஒன்ன மாதிரியே திருவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரியாதா என்ன? எல்லாம் எனக்கும் தெரியும். சமாளி. எனக்கு தெரியாதாம்மா. அவங்க மட்டும் சஸ்பென்ஸா வருவாங்க, நான் ஒரு சின்ன ஷாக் கொடுக்க கூடாதா? பாத்தியா? ஏய் ஸ்வேதா, எப்படி இருக்க? ஸ்வேதாவா? ஸ்வேதாவா? இப்போ இதுலயும் பிரச்சனையா? எப்போ என்ன நீ ஸ்வேதா நான் கூப்பிடுவேன்? இது வேறயா? அது நான் வேணும் தான் கூப்பிடல. அப்புறம் இங்க எல்லாருமே உன்னை ஏதோ உன்னை கூப்பிடுவாங்க. எங்க ஊரை பத்தி உனக்கு தெரியாது. நான் உன்னை ஸ்வேம்பேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்வே ஸ்வே சூ ஸ்வீ ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான். ஏன் வம்பு? திரு எடுத்து சொல்றா. ஆமா ஸ்வேதா, எங்க ஊரு பட்ட பேர் வைக்கிறதுல ரொம்ப மோசம். வேணா ஆளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அப்புறம் நீ நொந்தே போயிடுவ.